ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஐஓடி யூனிவர்ஸ் இன் ஐஓடியில் பார்க்க போகிறோம். இந்த ஐஓடி எக்கோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம யூனிவர்ஸ்னால் யார், நம்ம இருக்கிற எல்லாமே தானே. அந்த யூனிவர்ஸில் இன்டர் கனெக்டட் பண்ணியிருக்கு எவ்ரிதிங். ஓகேவா, எவ்ரிதிங் இன் எ ஃப்ரேம் ஒர்க். ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய யூனிவர்ஸில் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கோஎக்ஸிஸ்டாக இருக்கலாம், ஓவர்லேப் அண்ட் இன்ட்ராக்ட் டைனமிக்கலி. அதாவது பேரலல் யூனிவர்சஸ் ஃபிசிக்ஸஸ் மூலிமா கான்செப்ட் இருக்கு இல்லையா, பேரலல் யூனிவர்சஸ் மூலிமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிஸ்டம் வந்து நம்ம எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஓவர்லேப் பண்ணியிருக்கோம், கோஎக்ஸிட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த விஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்வர்ட் திங்கிங், எக்ஸ்ட்ரா திங்கிங் பண்ணுறதுக்காக, இன்னும் இன்டர் கனெக்டட் என்விரான்மெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி விஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கறனால நம்மளோட இன்னோவேஷன் என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் திங்கிங் அதிகமாக தான் இருக்குது. ஃப்யூச்சர் விஷன் நமக்கு என்னென்ன ஐஓடி எக்கோ சிஸ்டம்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு காம்ப்ரிஹென்சிவ் எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இன்டெகிரேட் சீம்லெஸ்லி இன் டெய்லி லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஐஓடி எக்கோ சிஸ்டமுடைய ஃப்யூச்சர் விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐஓடி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோமான்றது இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் அது கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன கீ அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, embedding effective security, privacy and energy efficiency mechanisms into devices and architectures. நம்ம என்ன பண்ணோம், இன்னும் எஃபெக்டிவ் செக்யூரிட்டி எம்பெட் பண்ணோம், ப்ரைவசியை கொண்டு வரணும், எனர்ஜி கொண்டு வரணும். அது மூலிமா எஃபெக்டிவ் மெக்கானிசம்ஸ் அந்த டிவைசஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கீ வந்து ஓகேவா, கீ அப்ஜெக்டிவ்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் கொண்டு வரத்துக்கு. ஓகேவா, இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கணும்னா ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா, யார் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்கேலபிளாக இருக்கணும், அண்ட் தென் இன்டர் ஆப்ரேபிளாக இருக்கணும், ஆனால் டைனமிக் எக்கோ சிஸ்டமாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டெலிஜென்ஸ், ரியல் டைம் ப்ராசஸிங், டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக அந்த ஐஓடி சிஸ்டம் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வரணும். என்னென்ன எமர்ஜென்சி அண்ட் சேலஞ்சஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இது மாதிரி கொண்டு வரதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் இன்டர் ஆப்ரபிலிட்டி. ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் இன்டர் ஆப்ரபிலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸு. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீம்லெஸ் கனெக்டிவிட்டினா, அதாவது எண்ட் ஆகாத கனெக்டிவிட்டியும் கம்யூனிகேஷன் கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் பிட்வீன் டிவைசஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் டு அவாய்ட் ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ்க்கு இன்னொரு டிவைஸுக்கும் அந்த அட்ரஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அட் ஏ டைமில் எல்லோரும் யூஸ் பண்ணும் போது அந்த அட்ரஸிங் ப்ராப்ளம் வரும் இல்லையா, நெட்டில் யூஸ் பண்ணும் போது. அப்போது ஃப்ராக்மெண்டேஷன் வராமல் பார்த்துக்கணும். இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்சுன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் இன்டர்ஆப்ரபிலிட்டியாக நம்மளுடைய ஐஓடி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷனாக இருக்கணும். ரொபஸ்ட் அதாவது யாரும் வந்து டேட்டாவை எடுக்காமல் ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சேஃப்கார்ட் வந்து அதிகமாக, செக்யூரிட்டி அதிகமாக கொண்டு வரணும். அண்ட் தென் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப், அதில் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு சர்வேலன்ஸும் அண்ட் டேட்டா ஓனர்ஷிப் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா எத்திக்கலாக வந்து நமக்கு வந்து இருக்கணும் அந்த கனெக்டட் வேர்ல்டில். இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்போ ஐஓடி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லோ எனர்ஜி கன்சப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரியாவது நமக்கு அந்த வந்து எனர்ஜி இருந்தால் தான் அது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஃபார் பவரிங் ஐஓடி டிவைசஸ். நம்ம என்ன பண்ணோம், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலமா பவர் வந்து ஐஓடி டிவைசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு, ஆஃப் கிரிட் லொக்கேஷன்ஸ், அதுவாக வந்து அந்த சென்சாரை பார்த்து அந்த எனர்ஜியை பார்த்து பர்டிகுலர் ரிமோட்டில் வந்து ஆன் ஆஃப் கிரிட் லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஆன் ஆகலாம், இந்த இடத்துல ஆஃப் ஆகலாம், அந்த மாதிரி சென்சாரோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோமோட்டிங் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப். அதாவது குளோபல் மீன்ஸ் என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னோவேஷன் வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி பார்க்கணும். அதாவது ஆல் ஓவர், அதுவும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸு. இப்போ இந்த இடத்துல இந்த இது ஃபாலோ பண்ணாலும் எல்லா இடத்துலையும் அதே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் சேலஞ்சிங்.
அண்ட் தென் என்ஷூரிங் equitable access. ஐஓடி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே அது போய் சேர்ந்துருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் ஹாரிசான் 2020 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஃப்ரம் த சோஷியல் அண்ட் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ் ரிமைன் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். எதுக்கெல்லாம் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டரிங் ஆஃப் ஏ கன்சிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னா இன்டர் ஆப்ரேபிளாக இருக்கணும், ஆக்சசிபிளாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எல்லா செக்டர்ஸும் ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் எல்லா இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எந்தெந்த இடத்துல இது முக்கியமாக இருக்கணும் இந்த ஐஓடி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டில் ஃபோக்கஸ் ஆன் லோ எனர்ஜி கன்சப்ஷன். இங்கே லோ எனர்ஜி கன்சப்ஷன் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேல்யூ மணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் செக்யூரிட்டி ப்ரைவசி எல்லாமே வந்து இதில் இருக்கணும். அண்ட் தென் ரோபஸ்ட்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃப்யூச்சர் டேட்டா ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்லாம் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா பேன் யூரோப்பியன் சர்வீஸ் ப்ரொவிஷன் பேரியர்ஸ் இதுக்கு மூலிமா ரூமிங் வருது இல்லையா அந்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஃபார் பிரெட் ப்ராக்டிசஸ் அண்ட் டெவலப்பிங் கோஹரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானதாக இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்கணும். அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.